ஹலோ வணக்கம். நம்ம 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கோங்க. இன்றைக்கி உண்டானது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு. இது பாருங்கள், 2 டம்ளர் தண்ணி நல்லா 2 முறை கழுவி எடுத்துட்டு தண்ணியோடு ஊறின்ட்டுருக்குது. அதுக்குண்டான தண்ணி இப்போ நம்ம இது வச்சுருக்கோம். இது நல்லா கொதிக்கும் போது இதில் நாம் இப்படி போட்டுடணுங்க. போட்டு மூடி வச்சுட்டா கொதிக்கும்போது கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரத்துலேயே சாதம் முடிஞ்சிடுங்க. இப்படி இது போல் நம்ம சாதம் இப்படி கொதித்து வரும்போது ரொம்ப கரண்டி போட்டு நம்ம இது பண்ணக்கூடாதுங்க. ஒரே ஒரு முறை சும்மா இப்படி கலரி விட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் மீடியமாக சிம்மில் இப்படி வச்சுட்டோம்னா இதிலே கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடுங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வெந்துடும். இப்போ பாருங்கள், சாதம் வந்து இப்படி நம்ம இப்படி எடுத்து இப்படி பார்த்தோம்னு தெரிஞ்சிடும். உள்ள அரிசி போல் எதுவும் இல்லை பாருங்கள், வெந்துடுச்சு. இப்படி வெந்துட்ட உடனே நாம் வடிச்சிட வேண்டியதாங்க. இப்போ இப்படி கொஞ்ச நேரம் பிடிச்சிங்கன்னு இருந்தோம்னாவே தண்ணி மொத்தம் இருந்துருங்க. இது வந்து ஒரு சிலர் வந்து வடிக்கிற சாதம் கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து குக்கர்லேயே வச்சுடுவாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, ஒரே ஒரு விசில் போதுங்க. பச்சரிசியாக இருந்தால் ஒரே விசில் போதும். புழுங்கல் அரிசியாக இருந்தால் நம்ம ஒரு 2 விசில் வைக்கணுங்க. எந்த அரிசியாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம்னா அந்த சாதம் நல்ல நீளமாக மெல்லிஸாக வருங்க. சீக்கிரமாகவும் சமைச்சிடலாம். ஊற வைக்காத அரிசி செஞ்சோம்னா லேட்டாகும், சாதமும் வந்து மெல்லிஸாக வராது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இது பாருங்கள், மொத்தம் வடிஞ்சிடுது பாருங்கள். இந்த தண்ணி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. டைரியா பேஷண்ட்ஸ்க்கு, ஃபீவர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இதில் நாங்கள் கொடுக்க சொல்லுவோங்க ஹாஸ்பிட்டலில். இது போல் நல்ல வார்ம் வாட்டராக கொடுத்தோம்னாவே அவங்களுக்கு சீக்கிரமாக ஜுரமும் நல்லா ஆகிடுங்க. இதில் நிறைய கார்போஹைட்ரேட் இருக்குது. கொஞ்சம் கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டு நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணி கூட கொடுத்தோம்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லதாக இருக்குங்க. இது கஞ்சி புலவும் எடுத்துக்கலாம் இது. ஆனால் எப்போவும் இதில் கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாதம். அப்படியே உதிரியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது கூட சூடாக வச்சுன்னு சாப்பிட்லாம். இப்படி தாங்க சாதம் வடிச்சிக்கணும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம இது போல் ஹாட் பேக்கில் போட்டு வச்சிடணுங்க. சாதம் ரெடி.